முட்டாள், பெரிய முட்டாள். நல்லது, சம்மந்தம் இல்லைல்ல, நீங்கள் பண்ணுங்க. நான் இங்கே இருக்க தான் தப்பு. ஐயோ எனக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீனை தான் வந்து ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சாட்சி கழித்து போட்டா அப்படின்ற உண்மை தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப கோவப்பட்டு அவங்களாம் எனக்கு பண்ணதை கூட தெரியல, நீ எனக்கு பண்ணிக்க பார்த்தியா, என்னை இப்படி அசிங்கப்படுத்தில போதும், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போதும், நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்துங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. மீனை எவ்வளோ பேச வந்து முத்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்து கிளம்பி போய் ஒயின் ஷாப்பில் வந்து மீனை நினச்சா தப்பா பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவோட அம்மா வந்து சீதாவோட சொல்லுவாங்க, கோவலுக்கு தான் முக்கிய போச்சு இல்லை, இப்படி மாப்பிள்ளை இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா நான் போய் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சீதா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அருணோட அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அருண் மாதிரி பண்ண தப்பு தான், ஆனால் அவனோட ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா முத்து கொடுத்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் அருண் சீதா மீனாவை பேசிட்டு இருக்கும்போது மீனாவை தப்பாக பேசுவோம், முத்து கோவம் வந்துடுது. என் முறையை போய் தப்பாக பேசினா அவ்வளோதான், உனக்கு அவள் கண்ணைக்கு தெரியுமா அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து மீனா கேட்குறாங்க. எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.